வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு மொச்சை குழம்பு வச்சோம்ல, அதே மாதிரி துவரையில் பச்சை துவரையில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். சீசனுக்கு தான் கிடைக்கும். அது நம்ம துவரம் பருப்புனா நம்ம சாம்பாருக்கெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த துவரை வந்து நம்ம காஞ்சதாக அது பருப்பு உடச்சி செய்வோம். இது பச்சையாக இருக்கும், அதை உரித்து தான் செய்யணும். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் துவரன்றது. இதுமாரி நிறைய டவுனில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. வில்லேஜில் வந்து நிறைய இது கடை போட்டிருப்பாங்க. மொச்சை இது பட்டாணி மூணுமே அட் அ டைமில் வச்சு விற்பாங்க. சீசனுக்கு கரெக்டாக கிடைக்கும். அது பாருங்க, இப்படி உரித்து நம்ம கொட்டை எடுத்துக்கணும். இதே வந்து நம்ம காயை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சா அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட இது நல்லாயிருக்கும். இதுமாரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்படிதான் உரித்து வச்சுக்கிறது பாருங்கள். 1/2 கிலோ காய் வாங்கி இதை உரித்து வச்சுக்கிறோம். இது அப்படியே குழம்பு வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு பானால் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பானால் அடுப்பு மேலே வச்சுருக்குது. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிட்டு அப்படியே குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்குது. அது சூடு ஏறினோன்னா நம்ம தாளிச்சிட்டு செய்யலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வடகம் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், வெந்தயம் அந்த மாதிரி போட்டுருங்க. இது நம்ம வடகத்தில் எல்லாமே கலந்து நம்ம வடகம் சின்ன வெங்காயத்தில் பிடிச்சி வச்சுருக்குது. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் குழம்புக்கு. சிட்டியில் இருக்கிறவங்களாம் வடகம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வடகம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குது, அது சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு உரித்து தட்டி வச்சுக்கிறோம், அது போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிது, அது சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு எலுமிச்சை சேர்த்துக்கலாம். இது வதங்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட போகிறோம். அதை கட் பண்ணிக்கலாம். 2 கத்திரிக்காய் எடுத்துக்குது, அது கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டால் கருக்காமல் இருக்கும் கத்திரிக்காய், இல்லைன்னா கருப்பாயிடும். காரில் அடித்த மாரி ஒரு மாதிரி காரம் தன்மை வந்துடும். அதனால் எப்பவுமே கத்திரிக்காயை கட் பண்ணால் உடனே தண்ணியில் போட்டுக்கணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்குது, அது தோல் சீவிக்கிறோம், அதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது சாம்பார் தூள். இது தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தனியாக ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சம் உப்பு. இது கொஞ்சம் இந்த மசாலாவிலே அந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா அப்போ நம்ம கொட்டை சேர்த்துடலாம். உரிச்ச துவரையை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொட்டை இதெல்லாம் 3 சேர்ந்து ஒரு கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த குழம்புக்கு தேங்காய் வேணும். ஒரு 1/2 மூடி மாரி எடுத்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினா போதும். எதுக்காக நம்ம அதுக்கு புளி ஊற்ற போகிறோம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாதி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து ஒரு கோழி குண்டு அளவு ஊற வச்சுக்குது, அது நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம், அது சேர்த்துக்கலாம். திருப்பி மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது குழம்பு நமக்கு கெட்டியாக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை தண்ணியாக கொஞ்சம் குழம்புக்கு இட்லி, தோசைக்கு அதுமாரி வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் கொதித்து வரணும். தேங்காய் ஊற்று இப்போ கொதி வந்துட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே காய்க்கு இதுக்கெல்லாம் உப்பு போட்டோம். இப்போ தேங்காய் ஊற்றுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அது இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து மேலே வந்துடுச்சு கொட்டெல்லாம். கத்திரிக்காயும் நல்லா கொல கொலன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது.